ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி வந்து திருப்பி இந்தியா லீவுக்கு வந்திருந்தான். இந்தியாவிலேருந்து மறுபடியும் இன்றைக்கி துபாய் வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டான் தம்பி. டிசம்பர் எண்டு வந்து வந்திருந்தான். முடிச்சுட்டு இன்றைக்கி லீவெல்லாம் ஒரு 41 நாள் லீவு முடிஞ்சு, இப்போது இன்றைக்கி பிப்ரவரி 2 இன்றைக்கி தாங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து துபாய் கிளம்புறான் தம்பி. அதனால் இங்கே வந்து என்கிட்டயும் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ஒரு 5 6 மணி இருக்கும். அவங்க காலையிலேயே ஃப்ளைட்டு. அதனால் வந்து நான் வந்து போக முடியல. ஒரு நாள் லீவு தான், என்னாலையும் போக முடியல. மண்டேன்றதுனால ஸ்கூல் பையனுக்கெல்லாம் லீவு எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் அவங்களும் மார்னிங் கிளம்புறதுனால சரி நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன்க்கா அப்படின்னா, விருத்தாச்சலம் அம்மா வீட்டில் இருந்து தான் கிளம்பி வந்தாங்க. இருந்து வந்து அப்புறம் பெரம்பலூரில் தான் நான் இருக்கேன். என்கிட்ட வந்துட்டு அப்புறம் என் வீட்டுக்கு வந்து சரிக்கா நான் கிளம்புறேன், சரிங்க பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் கூப்பிட்றதுக்கு போனோம். ஃபஸ்ட் டைம் தான் தம்பி போயிருந்தான் ஏர்போர்ட். நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் தான் அனுப்பி வச்சோம், போயிருந்தோம். திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் தான் பிக்கப் பண்ணியிருந்தோம். வந்திருந்தான். திருப்பி இப்போ 2வது டைம் நாங்கள் அனுப்பி வைக்க எங்களால் போக முடியல. வரும்போது இருந்த அந்த சந்தோஷம் வந்து போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக லீவில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து லீவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி தம்பி கிளம்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, நம்ம ஃபீலிங்ஸ் அவன்கிட்டையும் காமிக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் யாரும் வந்து எதுவும் பண்ணலை. அவனும் வந்து அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிக்காட்ட முடியாது இல்லைங்களா? ரொம்ப எல்லோரும் ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியை விட்டுட்டு போகும்போது இருக்கிற அதே கஷ்டம் தான் எங்களுக்கும். சரி, அப்புறம் எப்படியோ தம்பி வந்து 12 மணிக்கு ஃப்ளைட் வந்து ஏறிட்டான். போயிட்டு துபாய் வந்து ஏர்போர்ட் போயாச்சு. போயிட்டு ஃபோன் பண்ணிட்டான், நல்லபடியாக போய் இறங்கிட்டான்.